உங்க மனசுல இருக்கிற ரொம்ப ஆழமான கேள்விகளுக்கு உங்க சுவாசத்திலேயே பதில் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க ஒரு பழமையான தமிழ் வழிகாட்டி இதை எப்படி சாத்தியமாக்குதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். இந்த ஆன்மீக பயணத்தோட ஆரம்பமே இந்த கேள்விதான். அப்பன்னா என்ன? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்க அப்பன்கிறது ஒரு பரம்பொருள, ஒரு மூலசக்தியை குறிக்குது. அதை தெரிஞ்சுக்கிறது எப்படிங்கிறது தான் மொத்த தேடலுமே. பாருங்க, இந்த வழிகாட்டி ஆரம்பத்திலே நம்மள யோசிக்க வைக்குது. அப்பன்னு வாயால சொல்றது வேற, அத உண்மையாவே உணர்றதுங்கிறது முற்றிலும் வேறன்னு சொல்லுது. அதாவது வெறும் வார்த்தைகளால மட்டும் உண்மையை தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறது தான் இதோட அர்த்தம். சரி, வார்த்தைகள் மட்டும் பத்தாதுன்னா அப்புறம் எப்படிதான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு இந்த வழிகாட்டி காட்டுற முதல் படிதான் மந்திரங்கள். மந்திரம்னா நாம சும்மா சொல்ற சத்தம் இல்ல, அது ஒரு கருவி. நாம அதை உள்ளுக்குள்ள எடுத்துட்டு போய் அதோட சக்தியை உணரணும். இந்த வழிகாட்டி அதை எப்படி செய்யணும்னு ஒரு சரிங்கிற முறையும் நமக்கு விளக்குது. இப்ப இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது மந்திரத்தையே ஒரு மூச்சு மாதிரி உருவகப்படுத்துது. ஒரு கேள்விய வெறும் மனசுல மட்டும் நினைக்காம நம்ம உடலோட ஒரு பகுதியா உள்ள இழுத்து அப்புறம் வெளியே விடுற ஒரு விஷயமா மாத்துது. இங்க தான் இந்த முறை ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறுது. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மந்திரத்தை வேணும்னாலும் பயன்படுத்தி உங்க மனசுல இருக்கிற ஒரு கேள்விக்கு விடை தேடுற ஒரு தியானமா இதை மாத்திக்க முடியும். சரி, ஒரு கேள்விய மந்திரமா மாத்தியாச்சு. ஆனா பதில பெற என்ன செய்யணும்? இந்த வழிகாட்டியில வர்ற குரு இந்த கேள்விக்கு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ண சொல்றாரு. 36. ஏன் இந்த குறிப்பிட்ட எண்? ஒருவேளை உண்மையான பதில பெறணும்னா நாம எவ்வளவு பொறுமையோடையும் விடாமுயற்சியோடையும் இருக்கணும்னு இதை குறிக்கலாம். இது ஏதோ அவசரமா செய்யற விஷயம் இல்ல, இது ஒரு ஆழமான பயிற்சி. அடுத்ததா மந்திரங்கிற மனப்பயிற்சியிலிருந்து எப்படி உடல் ரீதியான சுவாச பயிற்சிக்குள்ள பயணிக்கிறோம்னு பார்க்கலாம். இப்ப மந்திரம்ங்கிற மனப்பயிற்சியிலிருந்து பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சிக்கு வரும். இது நம்ம உடம்பையே ஒரு கருவியா மாத்தி அந்த பதில தேடுற ஒரு நுட்பம். இந்த வழிகாட்டியில சொல்ற படிகளை பாருங்களேன். முதல்ல சுவாசத்தை கவனிக்கணும், அப்புறம் ஆழமா உள்ள இழுத்து கவனமா பிடிச்சு வச்சு மெதுவா வெளிவிடணும். ஒவ்வொரு படியும் ரொம்ப கவனத்தோட நிதானமா செய்யப்பட வேண்டியது. இங்கதான் எல்லாமே ஒன்னா சேருது. நீங்க உள்ள இழுக்கிற ஒவ்வொரு மூச்சுமே அந்த அப்பன்னுங்கிற பரம்பொருளை தேடுற ஒரு செயலா மாறுது. உங்க சுவாசமே ஒரு ஆன்மீக விசாரணையா மாறிடுது. இவ்வளவு பயிற்சிகளையும் நாம ஏன் செய்யணும்? இதோட இறுதி பலன் என்னவா இருக்கும்? இந்த ஸ்லைடு இந்த பயிற்சியோட முக்கிய வாக்குறுதிய ரொம்ப சக்தி வாய்ந்ததா சுருக்கமா காட்டுது. அதாவது உடல் மற்றும் மன துன்பங்கள்ல இருந்து ஆழ்ந்த அமைதியான ஒரு நிலைக்கு போற பயணம் இது. கடைசியா இந்த வழிகாட்டி தர்ற வாக்குறுதி இதுதான். இந்த பயிற்சி வெறும் நோய்களை மட்டும் குணப்படுத்தாது, அதையும் தாண்டி ஒரு கலக்கமில்லாத உள் அமைதிய உங்களுக்கு தரும். இந்த பழமையான வழிகாட்டி நமக்கான பதில்கள் வெளியில இல்ல, நமக்குள்ளேயே நம்ம ஒவ்வொரு சுவாசத்திலேயும் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லுது. ஒருவேளை உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய கேள்விகளுக்கான பதில்கள் நீங்க அடுத்த முறை மூச்சை உள்ளே இழுக்கும் போது காத்திருக்கலாம். நீங்க தேட தயாரா?